செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளையோட லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் ரெக்கவரி ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, ஷீட்டெல்லாம் எரராக இருந்ததுனால. ஸோ அதனால் நம்மளால் நேற்று ப்ரிடிக்ஷன் வீடியோ போட முடியல. இருந்தாலும் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சு இன்றைக்கி மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஆஸ் யூஷுவல் இயர்லி மார்னிங் 6 o'clock நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது என்னோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை அப்லோட் பண்ணுறோம். இஓடியில் எப்படி இண்டிசஸை அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே செக்ஷன் இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு தடவை திருப்பி சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை தான் அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம். அதே மாதிரி 0 to 0 நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் இல்லையா ரேஞ்சஸ், அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையுமே நம்ம இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா புட் சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 48,600 பார்த்தோம் அப்படின்னா 110லேருந்து 503 ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 90லேருந்து 110. ஸோ அவங்க அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது நல்லா ஸ்ட்ராங்காக 503 ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 48,400 புட்டில் 63 ரூபாயிலேருந்து 366 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த பையிங் பார்த்தோம் அப்படின்னா 50லேருந்து 60 ரூபா, ஒரு 3 rupees பாசிட்டிவில் தான் மேலே போயிருந்தாங்க இந்த ஸ்ட்ரைக்கில். அதே மாதிரி நிஃப்டியில் 22,500 புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 100லேருந்து 120 பையிங் ரேஞ்சு. எக்ஸாக்டாக அந்த 120ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே போயிருந்தது 301 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. அதே மாதிரி நிஃப்டியில் 22,350 புட்டு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 50லேருந்து 60 ரூபா ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 190 ரூபா வரைக்கும் மேலே மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ ஓவராலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு புட் சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங் ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிச்சு. இது எதுவுமே நம்ம லைவில் அனலைஸ் பண்ணி கொடுக்கல, இஓடியில் அனலைஸ் பண்ணி இயர்லி மார்னிங் 6 o'clock கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்களும் அப்போ தான் லைவில் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இதில் சப்போர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இயர்லி மார்னிங் கொடுக்குறோம். ஸோ ப்ரிடிக்ஷனை நம்ம காலையில் இயர்லி மார்னிங் கொடுக்கும்போது கால் புட் ரெண்டுமே கொடுக்குறோம். ஸோ இதில் எந்த டைரெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி
நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையில் 6 மணிக்கு கொடுக்குறதுல 4 டார்கெட் கொடுக்குறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ ஹெவியான ஒரு மூவ் போகும் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்த டார்கெட்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் போகும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பையிங்கில் சப்போர்ட் எடுத்து இந்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 9:10 9:15 நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹை இருக்கா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஹை 48,600 ஹை 481.95 காசு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 48,600 481.95 காசை பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் தான் டவுன் வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரைக்கில் மூவ்மெண்ட் எது வரைக்கும் போகுன்றதையும் எங்கே சப்போர்ட் எடுக்குன்றதையும் எல்லாமே நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ நீங்களும் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரெடிக்ஷன்ஸையும் அந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம எவ்வளோ மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ப்ரெடிக்ஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. ஈயோடியில் அனலைஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸை ஸ்ட்ரைக்ஸில் நான் அது என்னவோ அதை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நாளைக்கு நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,501 ஹையிலேருந்து லோ 21,104 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,378 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு நம்மளோட ஹை வரைக்கும் 22,501 வரைக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,458. ஸோ 22,458லேருந்து 22,501 ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,600 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,699. நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,226 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 22,104 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,146. ஸோ 22,146லேருந்து 22,104 அப்படின்றது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,004 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,905. ஒரு பாசிட்டிவாக ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, கேப்பில் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 22,378லேருந்து 22,501 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இம்மிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க டவுன் சைடுக்கு அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,378 இந்த லெவல் அப்போது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 22,501ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,378ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 22,226லேருந்து 22,104ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. இந்த பிரேக் ஈவன்லேருந்து இந்த சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட்டில் இம்மிடியேட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த லெவல் 22,226ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,226ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,104ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,378ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,226ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,300ல். ஸோ 22,300ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,400, 22,500, 22,600. அடுத்தபடியாக ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 23,000. ஸோ சப்போர்ட் லெவலில் ஃபைன் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 22,000, 21,800. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே 22,300 ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ 22,300ன்றது க்ளோஸ் ஆன ரேஞ்சு. ஸோ அந்த லெவலை அதாவது அப்பர் சைடில் ரெசிஸ்டன்ஸில் கூட ரேஞ்சுக்கு அவுட்ரு சைடில் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் சப்போர்ட் லெவலில் கொஞ்சம் வீக்காக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ டவுன் சைடு பிரேக் ஆனால் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகி டவுன் சைடில் பிரேக் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புட்டை விட 4 மடங்கு அதிகமாகவே கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே ஓஐ பார்க்கும்போதும் புட் சைடில் வைண்ட் அப் ஆகிருக்கிறது இங்கே கிளியராக தெரியுது. ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,715 ஹையிலேருந்து லோ 47,855 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,449ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 48,715. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது மேலே போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 48,623. ஸோ 48,623லேருந்து 48,715ன்றதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 48,930. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,145. அதேமாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, செல்லிங் ப்ரெஷரோட ஒரு நல்ல டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா
48,121ன்ற இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் 48,855ன்ற நம்மளோட லோ வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,947. ஸோ இந்த ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 47,947லேருந்து 47,855ன்றத ஒரு சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 47,640. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,425. நாளையோட பேங்க் நிஃப்டியில் நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,425. ஒரு அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, சின்னதாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 48,449லேருந்து 48,715ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இமிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 449ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,715ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,449ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் 48,121லேருந்து 47,855ன்ற இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக ஒரு அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 48,121 அப்படின்ற இந்த லெவல் அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,121ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,855ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 48,449ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,121ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,300ல். 48,300ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 48,500, 49,000, 49,500. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 48,000, 47,500, 47,000. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஒரு லெவல் தான் மார்க் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு சைட்லையுமே அவுட்டரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வாலட்டைலான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் நாளைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டை விட கான்சன்ட்ரேட் பண்ணி கால் சைடில் ஒரு 4 மடங்குக்கு மேலேயே பில்ட் ஆகிருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ இங்கே ஓஐ பார்த்தோன்னாலும் புட் சைடில் நம்மளுக்கு இங்கே வைண்ட் அப் ஆகிருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு நல்ல வாலட்டைலான ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ரேஞ்ச் என்னன்றதை பார்த்துருவோம்.
ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,000 22,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டிலான மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா அதில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ திங்கக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிள், நல்ல டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். ஸோ க்ளோஸும் 22,300 மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 48,000 49,000 ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இதில் வந்திருக்கு. ஸோ திங்கக்கிழமையோட லோவை இன்றைக்கி பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு டவுன் சைடில் பிரேக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. 48,300 ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆகும்போது ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி பார்க்கும்போது நம்ம பேங்க் நிஃப்டியோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம நிஃப்டியில் கேப்சர் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஹீரோ டு ஜீரோ நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 48,000 48,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே இஓடியில் உள்ள ஓஐ டேட்டாஸ் லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதேமாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.